இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய உடன்படிக்கை என்கிற சீச தத்துவத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராக்காலம் எந்த நேரம் உபத்திரவம் என்கிற ராக்காலமாயிருக்கலாம், இல்லை நிந்தை என்கிற ராக்காலங்களிலா இருக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது கர்த்தருடைய சீசர்களுக்குள்ள உன்னதமான மகிமை. உங்கள் கைகளை பரிசுத்த தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். சும்மா கரத்தை கீழே போட்டுட்டு ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி பரிசுத்தத்தோடு பரிசுத்த கரத்தோடு கரங்களை நீட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய தெய்வத்தை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த கரத்தோடு பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த தேவாலயத்திலே நின்று ஸ்தோத்தரித்தால் சீயோனில் இருக்கிற தெய்வம் உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.